சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மெகசின் சிறைச்சாலைக்குள் போதைப் பொருளை வீச முயன்ற 2 கைது. சிறைச்சாலை மோதல்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாளை சமர்ப்பிப்பு. இலங்கை சிறையில் உள்ள இந்திய கடற்தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை. இந்திய வெளியுறவு அமைச்சர் பேச்சு. இணைய பண மோசடி அதிகரிப்பு. கணனி அவசர நிலை ஆயத்த குழு அவசர எச்சரிக்கை. இலங்கையின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு இந்தியாவின் உதவி. மேலும் ஒரு தொகுதி பெய்லி பாலங்கள் ஒப்படைப்பு. தொகுதி மறுவரையறை சட்ட வரைவு. விஜய் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஹோர்முஸ் நீரிணை ஒப்பந்தத்தை நெருங்கும் ஈரானும் ஓமானும். போரை முடிவுக்கு கொண்டு வரும் வரை முழுமையாக திறக்கப்படாது என்கிறது ஈரான். இனி விரிவான செய்திகள். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை பொதிகள் மூலம் வீச முயன்ற 2 இளைஞர்களை பொருளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை இன்றைய தினம் மாளிகாகாந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த பொருளை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மெகசின் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப்பொருள் வழங்க சென்ற 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நேற்று பேஸ்லைன் வீதியில் உள்ள மெகசின் சிறைச்சாலையின் பக்கவாட்டு மதிலுக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இடத்திலிருந்து சிறைச்சாலையினுள் 2 பொதிகளை வீசுவதற்கு இவர்கள் முயற்சித்த வேளையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்த 2 பொதிகளை சோதனையிட்ட போது 22 கிராம் 250 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள், 2 மில்லிகிராம் ஏஸ் போதைப் பொருள், 2 தொலைபேசி சார்ஜர்கள், 2 ஜோடி தூண்டுகளும், 10 லைட்டர்கள் மற்றும் 2 சிறிய ரக கைபேசிகள் என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் 29 வயதுடைய கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை இன்றைய தினம் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த பொருளை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குரவிட்டு, பலன்சேன மற்றும் புதிய மகசின் ஆகிய சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாளை காவல்துறை திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக பல சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கிடையே மோதல்களும் பதற்ற நிலையும் நிலவி வருகின்றன. புதிய மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 1 கைதியும், குறிவிட்ட சிறைச்சாலை மோதலில் 2 கைதிகளும் உயிரிழந்ததுடன் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து ரத்னபுரி மற்றும் கொழும்பு தேசிய மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல்லன்சேன சிறைச்சாலையிலும் கைதிகள் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் திட்டமிட்ட சதித்திட்டத்தின் அடிப்படையிலும் இந்த சம்பவங்கள் தூண்டப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவங்கள் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அதன் அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இலங்கை சிறைச்சாலைகளில் உள்ள இந்திய கடற்தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கு இந்தியா தற்போது தீவிர முன்னுரிமை அளித்து ஸ்ரீலங்காவுடன் இந்த விடயங்கள் குறித்து பேசுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகங்களின் அதிகாரிகள் உள்ளூர் சிறைகள் மற்றும் தடுப்பு காவல் மையங்களுக்கு சென்று அங்குள்ள இந்திய கடற்தொழிலாளர்களை பார்வையிட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறைகளில் அண்மையில் கலவரங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிப்பது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் உத்தியோகபூர்வ மற்றும் உயர்மட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்திய நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் இணை தூதரகங்களின் அதிகாரிகள் உள்ளூர் சிறைகள் மற்றும் தடுப்பு காவல் மையங்களுக்கு சென்று அங்குள்ள இந்திய கடற்றொழிலாளர்களை பார்வையிடுவதாகவும் ஜெய்சங்கர் கூறினார். இலங்கையின் உள்கட்டமைப்பை மீள
கட்டியெழுப்புவதற்காக இந்தியா வழங்கி வரும் விசேட உதவி திட்டத்தின் கீழ் இன்னொரு தொகுதி பெய்லி பாலங்கள் இலங்கையில் இறங்கியுள்ளன. இந்த பாலங்கள் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகாரியம் தெரிவித்துள்ளது. சுமார் 151 மெட்ரிக் டன் எடையுள்ள இந்த பாலங்கள் கடந்த வருட நிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் பொருத்தப்பட உள்ளன. ஏற்கனவே இந்தியா வழங்கிய 8 பைலி பாலங்கள் கிளிநொச்சி உட்பட நாட்டின் 7 முக்கிய இடங்களில் பொருத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டுள்ள நிலையிலும் தற்போது வந்துள்ள இந்த புதிய தொகுதி பாலங்களும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் என இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இலங்கையர்களை இலக்கு வைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி செயலிகளூடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய அளவிலான இணைய பணமதிப்பு மோசடி குறித்து ஸ்ரீலங்கா கணனி அவசர நிலை ஆயத்த குழு மீண்டும் முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இலங்கையர்களை இலக்கு வைத்து பாரியளவிலான இணைய பணப்பறிப்பு மோசடி குறித்து ஸ்ரீலங்கா கணனி அவசர நிலை மீண்டும் மீண்டும் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தாலும் தொடர்ந்தும் அவை இடம்பெற்று வரும் நிலையில் தற்போது புதிய சட்டவிரோத நடவடிக்கை இந்தியாவிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கணனி அவசர நிலை ஆயத்தக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாதிக்கப்படக்கூடிய சமூக வலைதள பயனாளிகளின் விவரங்களை முன்னதாகவே திரட்டும் மோசடிக்காரர்களும் இந்த நகர்வை செய்து சில நாட்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்திய பின்னர் அவர்களின் அந்தரங்க புகைப்படங்கள் அல்லது காணொலி அழைப்புகளை பதிவு செய்து மிரட்டி பணம் பறித்து வரும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா கணனி அவசர நிலை ஆயத்த குழு மீண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளது. அறிமுகமில்லாத சமூக வலைதள கணக்குகள் அல்லது தொலைபேசி இலக்கங்களிலிருந்து வரும் அழைப்புகள் மற்றும் செய்திகளுக்கு பதிலளிக்கும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் இந்த எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திசவிகாரை அமைப்பதற்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதியை விடுவிப்பதற்கு எவ்வித தடையும் விதிக்க முடியாது என நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் குறித்த தீர்ப்பை திரித்து தென்பகுதியில் வீண் குழப்பங்களை உருவாக்க சதி இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் திசவிகாரை அமைப்பதற்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதியை விடுவிப்பதற்கு எந்தவித தடையும் விதிக்க முடியாது என நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக வைத்து வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதள குழுக்களூடாக போலியான மற்றும் இனவாதத்தை தூண்டும் கருத்துக்கள் மிக வேகமாக பரப்பப்பட்டு வருகின்றன. இவ்வாறு திட்டமிட்டு பரப்பப்படும் வதந்திகள் மூலம் மக்களை திரட்டி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்துவதற்காக தென்னிலங்கையிலிருந்து குழு ஒன்று தற்போது யாழ்ப்பாணம் நோக்கி அழைத்துச் செல்லப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளையும் வீதியையும் விடுவித்தல் குறித்து பகுதியின கலவரங்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளும் ஏற்படுவதாக கூறி நீதிமன்றத்தை நாடும் காவல்துறையினர் தெற்கிலிருந்து குழுக்களை திரட்டி வரப்படும் இத்தகைய பகிரங்கமான குழப்பச் செயல்கள் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது விசனத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. 2723 பயிற்சி நிலையங்களில் நடைபெறும் இந்த தேர்வில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் மொத்தமாக 2,94,089 மாணவர்கள் தோற்றுகின்றனர். இலங்கையில் இந்த ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று நடைபெற்று வருகிறது. நாடளாவிய ரீதியில் உள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் குறித்த பரீட்சை நடைபெற்று வருகிறது. புலமை பரிசில் பரீட்சைக்கு 2,94,089 மாணவர்கள் தோற்றியுள்ளனர். சிங்கள மொழியில் 2,20,366 மாணவர்களும் தமிழ் மொழியில் 73,723 மாணவர்களும் இதில் அடங்குவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிள்ளைகள் பரீட்சை ஆரம்பமாவதற்கு ஒரு மணித்தியாலத்திற்கு முன்னதாக பரீட்சை நிலையங்களை சென்றடைக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கமைய காலை 9:30 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாக உள்ளதுடன் அனைத்து மாணவர்களும் காலை 9 மணிக்கு பரீட்சை மண்டபத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். முதலாவதாக 2ஆம் வினாத்தாள் வழங்கப்படும் என்பதுடன் அது காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகி காலை 10:45 மணிக்கு நிறைவடைய உள்ளது. பின்னர் வழங்கப்படும் சிறு இடைவெளியின் பின்னர் காலை 11:15 முதல் நண்பகல் 12:15 வரை ஒரு மணித்தியால காலம் முதல் வினாத்தாள்களுக்காக வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைபேசி, கடிகாரங்கள், குறிப்பு அல்லது ஏனைய இலத்திரனியல் சாதனங்கள் அவற்றையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு செல்வதை தவிர்க்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பல மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பலத்த காற்று மற்றும் மின்னல் ஆபத்து குறித்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
இலங்கையின் சில பகுதிகளில் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வடமத்திய சப்ரகமுவ, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சார்பாக இந்திய நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் மொத்தமாக 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் அதில் 38 பேர் பங்கேற்காத நிலையில் முதல்வர் விஜய் தலைமையில் தொகுதி மறுவரை மசோதா குறித்து ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்து வரும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், மதிமுக உட்பட கட்சிகளைச் சேர்ந்த 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சர்கள் என். ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன், தலைமைச் செயலாளர் எம். சாய்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற கூட்டத்தொடரில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்ட போது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியால் அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. எனினும் திருத்தப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இதனை எதிர்த்து சட்டப்பேரவையில் அரசு தனித்தனி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என நேற்றைய கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. எனினும் திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்தமை முதல்வர் விஜய்க்கு ஒரு பின்னடைவாக நோக்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக முக்கிய ஒப்பந்தத்தில் ஒப்பமிடும் முக்கிய கட்டத்தை நெருங்கிவிட்டதாக ஈரானும் ஓமானும் குறிப்பிட்டுள்ளன. எனினும் அமெரிக்கா ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வந்து படைகளை மீளெடுத்து நீண்ட காலமாக ஈரானால் கோரப்பட்ட சலுகைகளை வழங்க ஒப்புக்கொள்ளும் வரை ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்கப்பட மாட்டாது என்று ஈரான் குறிப்பிட்டுள்ளது. ஈரானுடனான அமெரிக்க ஆஸ்திரேலிய போரில் ஹோர்முஸ் நீரிணை முக்கியமான பேரம் பேசும் கருவியாக இருந்து வரும் நிலையில் கடந்த பிப்ரவரி முழுமையாக திறக்கப்படாது இந்த நீரிணை நிர்வகிப்பது தொடர்பான முக்கிய ஒப்பந்தத்தில் ஒப்பமிடும் முக்கிய கட்டத்தை நெருங்கிவிட்டதாக ஈரானும் ஓமானும் குறிப்பிட்டுள்ளன. எனினும் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க ஈரான் புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வந்து படைகளை மீளெடுத்து நீண்ட காலமாக ஈரானால் கோரப்பட்ட சலுகைகளை வழங்க ஒப்புக்கொள்ளும் வரை இது முழுமையாக திறக்கப்பட மாட்டாது என ஈரான் குறிப்பிட்டுள்ளது. இந்த முக்கிய நீர்வழியை நிர்வகிப்பதற்கான ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஈரானும் ஓமானும் தெரிவித்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையுடனான எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திற்கு அளவை அதிகரிக்க அமெரிக்கா முயல்வதாக அதன் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் குறிப்பிட்டுள்ளார். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மெகசின் சிறைச்சாலைக்குள் போதைப் பொருளை வீச முயன்ற 2 கைது. சிறைச்சாலை மோதல்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாளை சமர்ப்பிப்பு. இலங்கை சிறையில் உள்ள இந்திய கடற்தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை. இந்திய வெளியுறவு அமைச்சர் பேச்சு. இணைய பண மோசடி அதிகரிப்பு. கணனி அவசர நிலை ஆயத்த குழு அவசர எச்சரிக்கை. இலங்கையின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு இந்தியாவின் உதவி. மேலும் ஒரு தொகுதி பெய்லி பாலங்கள் ஒப்படைப்பு. தொகுதி மறுவரையறை சட்ட வரைவு. விஜய் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஹோர்முஸ் நீரிணை ஒப்பந்தத்தை நெருங்கும் ஈரானும் ஓமானும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வரை முழுமையாக திறக்கப்படாது என்கிறது ஈரான். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினூடாக பார்வையிடுங்கள். வணக்கம்.